நமஸ்காரம். ஆஸ்ட்ரோலஜி ரவீன் கரண். இப்ப நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது பல சிறப்புகளும் பெருமைகளும் வாய்ந்த ஆடி மாதத்திற்கான அனைத்து ராசிகளுக்கான பலன்கள். ஆடி மாதம் ஆலயத்திலே இருக்கின்ற அம்மனையும் இல்லத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற அனைத்து அம்மாக்களையும் சிறப்பிக்கின்ற மாதமே ஆடி மாதம். சிம்பிளா சொன்னோம் அப்படின்னாக்கா பெண்களுக்குரிய விசேடமான ஒரு மாதம் கூட சொல்லலாம். சிவபெருமான் என்கின்ற சூரிய பகவான் கடகராசியிலே சஞ்சரிக்கின்ற மாதமே ஆடி மாதம். இதுல என்ன ஒரு சிறப்புன்னு பாத்தீங்கன்னாக்கா, கடகராசிக்கு அதிபதி சந்திரன், அம்பாள், அம்மன், காஞ்சி காமாட்சி அம்மன், மதுரை மீனாட்சி அம்மன், காசி விசாலாட்சி அம்மன், பவானி அம்மன், துர்க்கை அம்மன், கங்கை அம்மன். சிவபெருமானாகப்பட்டவர் தனது வாழ்க்கை துணைவியான சக்தியின் வீட்டிலே ஒரு மாத காலம் சஞ்சரிக்கின்ற இந்த மாதமே ஆடி மாதம். என்னதான் வீட்டுல விட்டு கொடுக்காத அப்பாட்டக்கர் சிதம்பரமா இருந்தாலும் இந்த ஆடி மாதம் மட்டும் மதுரையை அனுசரித்து செல்வதுதான் எல்லா ஆண்களுக்கும் நன்மை பயக்கும். ஆடிப்பட்டம் தேடி விதை, ஆடி வெள்ளி சிறப்பு, ஆடி அமாவாசை முன்னோர் வழிபாட்டுகளுக்கு உகந்த நாள், மிகுந்த நன்மைகளை ஈட்டி தரும் நாள். அதே போல ஆடி பௌர்ணமி, அதே போல ஆடி பூரம், கோதை நாயகி ஆண்டாள் அவதரித்த நாள். இதோட ஆடி பெருக்கு, ஆடி 18 புதுமண தம்பதிகள் தாலி சரடை பிரிச்சு புது சரடை போடுற ஒரு நாள். அது மட்டும் இல்லாம தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் அன்னைக்கு செய்யற வேலை எல்லாமே ஆடி பெருக்கு போல, ஆடி 18 போல எல்லாமே பெருகும் அப்படின்றது ஒரு ஐதீகம். இதோட கிராம காவல் தெய்வங்களான ஐயனாரப்பன், மதுரை வீரன், மாடசாமி, கருப்பண்ண சுவாமி, இன்னும் அவங்கவுங்க ஊர்ல இருக்கிற அனைத்து காவல் தெய்வங்களுக்கும், எல்லையை காக்கின்ற காவல் தெய்வங்களுக்கும், எல்லையில மீட்டு வீட்டை காக்கின்ற காவல் தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்து அவருடைய அருள் ஆசியை பெறுகின்ற மாதம் இந்த ஆடி மாதம். அதோட இந்த ஆடி மாசம் பிறந்தவனும் தட்சிணாயனம் என்னும் சூரிய பகவானின் தெற்கு பக்கமாக வலம் வரும் அந்த நிகழ்வு தொடங்க இருக்குது. இந்த ஆடியிலிருந்து மார்கழி வரைக்கும் தட்சிணாயன காலம். இந்த ஆடி மாசத்துல சிவபெருமான் என்கின்ற சூரிய பகவானே தன்னுடைய மனைவியான அம்பாள் சக்தியின் வீட்டுல கடகத்துல சஞ்சரிக்கிறதுனால சிவபெருமானை விட சக்தியாகப்பட்ட அம்பாளுக்கு, அம்மனுக்கு சக்திகள் அதிகம். அம்பாளை வழிபட்டாலே சிவபெருமானின் அருளும் சேர்ந்து கிட்டும். இது இந்த ஆடி மாசம் மட்டும்தான் நடக்கும். ஆடி பௌர்ணமி அயக்ரீவர் அவதாரம் எடுத்த நாள். வைணவ தலங்களிலே சிறப்பான பூஜை புனஸ்காரங்கள் நடைபெறும். இந்த ஆடி மாதம் பல அம்மன் ஆலயங்களிலே கதம்ப சாதம் அம்மனுக்கு படையல். இது ஒரு சிறப்பு வழிபாடு. இந்த கதம்ப சாதத்தின் மூலம் ஒரு சிறப்பான அருளாசிகளை பெறுகின்ற நேரம் இந்த ஆடி மாதம் அம்மனிடமிருந்து. இந்த ஆடி மாசத்துல குத்து விளக்கையே அம்பாளாக பாவித்து அலங்கரித்து மனமுருக வேண்டினால் அம்பாளின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிட்டும். இந்த ஆடி மாதத்திலே அம்பாளுக்கு பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல் வைத்து படையல் போட்டு மனமுருக வேண்டிக் கொண்டால் வேண்டியது நிச்சயமாக கிட்டும். அதோட ஆடி மாசம் அம்மனுக்கு அணிவிக்கின்ற வளையல்களை தாய்மார்கள் பிரசாதமாக வேண்டி கிட்டப்பெற்று கைகளிலே அணிய பெற்றால் திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிட்டும், கணவர்களுக்கு நல்ல உத்தியோகத்துல ஒரு உயர்வு, தொழில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், எதிர்பாராத நன்மைகள் இதெல்லாம் கிட்டப்பெறும். பெண் குழந்தைகள் இந்த வளையலை அணிவதால் கல்வி வேள்வியிலே மேன்மை பெறும், உயர்வுகள் கிட்டும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி மாசத்துல நவ கிரகங்களின் நவக்கோள்களின் சஞ்சாரங்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, சூரிய பகவான் என்கின்ற சிவபெருமான் கடகத்துல சஞ்சாரம் பண்றாரு இந்த மாதம் முழுக்க. சனி பகவான் ஆல்ரெடி தன்னுடைய ஆட்சி பலம் பெற்ற கும்பராசியான சொந்த வீட்டுல மூலத்திரிகோண ஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப வக்கரகதியில இருந்துட்டு இருக்காரு இந்த ஆடி மாசம் முழுக்க. குரு பகவான் ரிஷபராசியில சுக்கிர பகவான் வீட்டுல இருக்காரு. இதுல என்ன ஒரு சிறப்புனா, கூடவே இந்த ஆடி மாசம் முழுக்க செவ்வாய் பகவான் கூடவே ஜாயிண்ட் இருக்கிறதா இருக்காங்க. சோ குரு பகவான் செவ்வாய் பகவான் 2 பேரும் காம்பினேஷன். ராகு பகவான் சுக்கிர பகவான் உச்சமாகின்ற மீன ராசியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. கேது பகவான் புதன் பகவான் உச்சமாகின்ற கன்னி ராசியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 12 ராசிகளுக்கான பலன்களை மேஷத்திலிருந்து வரிசை கிரமமாக பார்த்துடலாம். மேஷம், உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவானோட குரு பகவான் 2ஆம் இடத்திலே தன குடும்ப ஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறாங்க. பெரிய சிறப்பு. குடும்ப ஸ்தானாதிபதி உத்திரகாரகன், பொன் பொருள் ஈட்டி தருபவர், பொன்னன் என்று அழைக்கப்படும் குரு பகவான், குரு பார்க்க கோடி நன்மை. அப்படிப்பட்ட குரு பகவானுடைய ஒரு பெரிய நவகிரகங்களிலே பெரிய ஒரு சுப கிரகம். அப்படிப்பட்ட குரு பகவானுடைய உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் மாசம் முழுக்க சஞ்சரிக்கிறதுன்றது உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னாக்கா, மேஷ ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா கரும்பு தின்ன கூலியா அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. ஏன் அப்படின்னாக்கா, இதுல உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான், உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்றாங்க. அந்த 2ஆம் இடம் வீடு கொடுத்த
சுக்கிர பகவான் உச்சமாகின்ற வீட்டுல ராகு பகவான் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 6ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இதுல சனி பகவான் 11 என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல மூலத்திரியோட ஸ்தானமான தன் சொந்த வீடான கும்ப ராசியில சஞ்சாரம் பண்றதோட இல்லாத வக்கரகதியில வேற இருக்கிறதுனால மேஷ ராசிக்கு பாத்தீங்கன்னா அளவு கடந்த நன்மைகள். எப்போ யாருக்கோ ஒரு கடன் கொடுத்துருப்பீங்க, கொடுத்து அதை கேட்டு கேட்டு சலிச்சுட்டு அதை மறந்தே போயிருப்பீங்க. அது ஒரு 2 வருஷமா இருக்கலாம், 4 வருஷமா இருக்கலாம், இல்ல ஒரு 20 வருஷமா கூட இருக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னாக்கா அவர் உங்ககிட்ட வாங்கின ஒரு மனசு கேட்காத. சோ இந்த நேரம் அவருக்கு ஒரு நல்ல ஒரு அபரிதமான ஒரு வளர்ச்சி வந்திருக்கும், எதிர்பாராத ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவருக்கு வந்திருக்கும். உங்ககிட்ட பணம் வாங்கினவருக்கு அவர் யோசிப்பாரு, இப்பதான் யோசிப்பாரு, அதாவது அன்னைக்கு நம்ம அந்த அக்காட்ட வாங்கினோமே, அவங்க கொடுக்கலனாக்கா நம்ம கதி அதோ கதி ஆயிட்டு இருக்கோமே, நேரம் நோவேர் ஆயிட்டு இருக்கோமே. நம்ம அவங்க கொடுத்ததுனாலதானே பாவம் அவங்க கேட்டு கேட்டு பார்த்தாங்க. நம்ம முதல்ல பதில் சொல்ல முடியாம நம்ம வீட்டை விட்டு ஓடணும், ஊரை விட்டு ஓடணும், இப்ப கையில பணம் வந்துருச்சு அப்படின்ட்டு ஒரு வட்டி கணக்கெல்லாம் போட்டு இத்தனை நாள் ஆனதுக்கு அது நாள் கணக்கோ மாச கணக்கோ வருஷ கணக்கோ போட்டு நீங்க கொடுத்த அமௌண்ட்டு மேல வட்டி கணக்கெல்லாம் போட்டு வட்டி குட்டினா சேர்த்து கொண்டாந்து உங்ககிட்ட திரும்ப ஒப்படைக்கிற நேரம் நீங்க எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க. இது உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி இருக்கும். பேங்க்ல பணத்தை போட்டுருந்தாக்கா என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் வருமோ அதுக்கு மேல ஒரு டபுள் ட்ரிபிளாவே நீங்க கொடுத்த பணம் உங்களுக்கு கைக்கு திரும்ப வர நேரம். உங்க பணம்னா தக்க சமயத்துல உங்களுக்கு உதவியா, நீங்க எப்பவோ பண்ண ஒரு சின்ன உதவி இப்ப பேர் உதவியா உங்களுக்கு திரும்ப வர நேரம். இது மட்டும் வேற, குடும்பத்தில் இருக்க சின்ன சின்ன சண்டை பிணக்குகள், ஈகோ கிளாஷ் ஆகிறது, அதே மாதிரி புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை, வீட்டுக்கு பிரிஞ்சு போவாங்க, அம்மா தாய் வீட்டுக்கு போன பொண்டாட்டிங்க, இவங்கெல்லாம் திரும்ப வர நேரம். குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் சிற்றின்பமும் பேரின்பமும் ரவுண்டு கட்டி தாண்டவமாற நேரம் கூட மேஷத்துக்கு சொல்லலாம். புருஷன் பொண்டாட்டியோட அந்யோன்யம், ஒற்றுமை, வசியம் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆடி மாசத்துல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் இந்த ஆடி மாசம் உங்களுக்கு அமோகமா ஓஹோன்னு ரொம்ப டாப் டக்கரா இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா 2ஆம் இடத்துல இருக்கு குரு பகவான், இதுல வக்கர சனி பகவான் வேற 3ஆம் பார்வையா உங்க ராசியை பாத்துறாரு. இதுல சுக்கிரன் உச்சமாக வீட்டுல வீடு கொடுத்த ராகு பகவான் உச்சத்துல இருக்காரு 12ஆம் இடத்துல. 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறவங்க உங்களுக்கு இந்த நாணய லேவாதவி, பைசா கொடுக்கல் வாங்கல் எல்லாமே கிளியர் ஆகிற ஒரு மாசம். இது போக கல்வி படிச்சுட்டு இருக்க பசங்களுக்கு, உயர்கல்வி எதிர்பார்க்கிற பசங்களுக்கு நல்ல இன்ஸ்டியூட் கிடைச்சும் ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஸர் அமையிலேயே, கிளாஸ் எடுக்கிறது ஒண்ணுமே புரிஞ்சு தொலைலையே, என்னடா பெரிய ரோதனையா இருக்கு, பேரு பெத்த பேரு தாவங்க நிலையில்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பெரிய இன்ஸ்டியூட்டுக்கு வந்துட்டோம், ஆனா என்ன நடத்துறாங்க என்ன பாடம் எடுக்கிறான்னு ஒண்ணுமே புரியலையே, யார் நம்ம உயிர் பண்ணியே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த நேரம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கரெக்டா அந்த ஒரு ஆகாவடி ப்ரொஃபஸர் மாதிரி உங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ப்ரொஃபஸர், நல்ல ஒரு லெக்சரர் உங்களுக்கு உங்களுடைய அறிவு கண்களை கிடைக்கின்ற நேரமா இருக்கும். படிச்சு முடிச்சு வேலை தேடிட்டு இருக்கும்போது வேலை கிடைக்கிற நேரமா இருக்கும். தொழில பல இம்ப்ரூவ்மெண்ட்டுகள் வராம இருக்கும். உங்க ராசிநாதன் குருபவானோட சஞ்சாரம் பண்றதுனால புத்திர பாக்கியங்கள் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆடி மாசம் புத்திர பாக்கியம் கன்ஃபார்மா கிட்டும். எப்படி சார் புத்திர பாக்கியம் கிட்டும், ஆடி மாசம் தான் பிரிச்சு வச்சிருவாங்களே அப்படின்ற மாதிரினாக்கா ஒரு லாஜிக்கான கேள்விதான் நீங்க கேட்க வேண்டாம். இது லாஜிக்கே கிடையாது. அது எப்படி கிட்டும் அப்படின்றது அம்மன் உங்க வீட்டு பக்கத்தில் இருக்காது, கருமாரியம்மனோ மாரியம்மனோ பவானியம்மனோ கங்கையம்மனோ அவங்களுடைய அனுகிரகத்தால கண்டிப்பா உங்களுக்கு உட்டகோரா தொட்டகோரையா இருக்கிறது நிச்சயமா இந்த ஆடி மாசம் உங்களுக்கு அறிவு உருவாகும். இன்னொன்னு பிரிச்சு வச்சிருவாங்க இந்த ஆடி மாசம்னாக்க எத்தனை பேர் அதை பிரிஞ்சு இருக்கீங்க? அது ஒரு 4 மாசத்துக்கு தானே அப்படி பிரிஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு சீனை போட்டு அதுக்கப்புறம் நீங்க சேர்ந்து இருக்கிறதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்கு பல பக்கங்கள்ல. இந்த மாதம் அனைத்திற்குமே மேஷராசிக்கு பாத்தீங்கன்னாக்கா அடிச்சு தூள் கிடக்கிற இடத்துல மனசுல மகிழ்ச்சி தாண்டவம் ஆடுற இடத்துல நீங்க மேஷராசிக்கு அவங்க இருக்கீங்கன்னு சொன்னா கூட ஒரு நூலளவு கூட மிகையே இல்லைங்க, கன்ஃபார்ம். ரிஷபம், உங்கள் ராசிலேயே குரு பகவான் சஞ்சாரம் பண்றாரு, செவ்வாய் பகவான் கூட சஞ்சாரம் பண்றாரு, சூரிய பகவான் 3ஆம் இடத்துல கடகத்துல சஞ்சாரம் பண்றாரு, 5ல கேது பகவான், 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில இருக்காரு. சிறப்பு. லாபஸ்தானத்துல உங்க ராசிநாதன் உச்சமாகின்ற வீட்டுல குரு பகவான் வீடா இருந்தாலும் அந்த வீட்டுல உங்கள் ராசிநாதனின் தலைவன் ராகு பகவான் சஞ்சாரம் பண்றாரு, லாப ராகு. சோ எப்படி பார்த்தாலும் ரிஷபராசிக்கு மூடுன கடையை திறக்கிற நேரம், ஒளிஞ்சு போனவனுக்கும் ஒரு லைஃப் கிடைச்சு ஒரு சுறுசுறுப்பா எந்திரிச்சு நடமாடுற நேரம், டிக்கெட் வாங்குற கண்டிஷன்ல இருந்தவங்களோ நோய் நொடியில இருந்தவங்களோ இப்போ ஒரு தெம்பா ஒரு உற்சாகமா எந்திரிச்சு சுறுசுறுப்பா வேலையை பாக்குற நேரம், அலோபதி மெடிசன்ல இருந்து ஆயுர்வேதாவுக்கு எல்லாரும் திரும்புற நேரம், வீட்டுல பணங்காசு பொன்பொருள் நடமாட்டம் அதிகரிக்கிற நேரம், நடமாடுற நேரம். எந்த வேலைக்கு போனாலும் 2 மாசம் 3 மாசம் மேல தாக்கு பிடிக்க மாட்டேன்றானே இவன், தாக்கு பிடிக்க மாட்டேன்றால இவன் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருந்த பெற்றவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா இப்போ உங்க பையனோ பொண்ணோ இல்ல உங்க வீட்டுக்காரோ இல்ல உங்க வீட்டுக்காரமாவோ போய் அந்த வேலையில ஒரு நல்ல ஒரு பேர் எடுத்து அந்த வேலையிலேயே ஒரு ப்ரமோஷனும் கிடைச்சு நல்ல ஒரு போனஸ் எல்லாம் கொண்டாந்து உங்களை கொடுத்து உங்க மனசை மகிழ்விக்கிற நேரம்.
பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை, இதோட கூட வந்து உங்களுக்கு வந்து மண்மனை பூமி பாக்கியம், ஒரு வீடு வாங்கணும் இல்ல ஒரு பிளாட் வாங்கணும் அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு, துணிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாசம் பாத்தீங்கன்னாக்கா அதுக்கான வாய்ப்புகள், அதற்கான அமைப்புகள் உங்களுக்கு கூடி வரும். ஒரு ஒப்பந்தம் போட்டு ஒரு முன்பணம் கொடுத்து அட்வான்ஸ் பே பண்ணி அக்ரிமெண்ட் போடுற ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகும். வீடு லீஸுக்கு பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும் நல்ல வீடு அமையும். எப்படி பார்த்தாலும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு படிச்சுக்கிட்டு இருக்க பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் நல்ல ஒரு உத்தியோகம், தொழில் மேன்மை இதெல்லாமே கூட கிடைக்க பெறும். ஏன் அப்படின்னாக்கா புதன் பகவான் செஞ்சிருக்கின்ற அந்த ஸ்தான பலன் பார்த்தீங்கன்னாக்கா கடகம் சந்திரனுடைய வீட்டில் இருக்காரு அப்படின் போது அந்த வித்யாகாரகன் புதன் பகவான் உங்களுக்கு அபரிதமான ஒரு அறிவுத்திறனை, அறிவு ஆற்றலை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ரிஷபராசிக்கும் கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி ஒரு அனுகூலமான அமோகமான ஒரு மாதமாகவே இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமையும். மிதுனம், உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் சூரிய பகவானோட 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கின்ற மாதம் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. 10ஆம் இடத்துல தொழில் ஜீவன ஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சாரம் பண்றாரு. உங்கள் ராசிக்கு 5 என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் சுக்கிர பகவான் உச்சமாகின்ற வீட்டுல ராகு பகவான் சஞ்சாரம் பண்றாரு. 4ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 9ஆம் இடத்துல 9 என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்துல சனி பகவான் மூலத்திரி ஸ்தானத்துல வக்ரகதியில சஞ்சாரம் பண்றாரு. இது ஒரு எக்ஸ்ட்ரானரி, ஒரு எக்ஸலண்டான ஒரு அமைப்பு மிதுன ராசிக்காரங்களுக்கு. 12ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் பண்ணி மறைந்தாலும் கூட செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்றாரு. அது என்னன்னா குரு பகவான் சுக்கிர ராகு பகவான் பரிவர்த்தனை யோகத்தை உங்களுக்கு அப்ளிகபிள் பண்றாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் மிதுன ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா கொண்டவனால் சிறப்பு, கொண்டவளால் சிறப்பு, மனைவியே தெய்வம், மனைவியே அனுசரி, ஆதாயமே தினசரி அப்படின்ற மாதிரி மிதுன ராசிக்காரங்க வந்து அது பெத்த குழந்தையா இருந்தாலும் சரி, கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, பெத்த தாயா இருந்தாலும் சரி, நீங்க பெத்த உங்க பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, ஆக மொத்தம் பெண் தெய்வங்கள் இவங்களை நீங்க அனுசரிச்சீங்கன்னாக்கா அந்த ரியலான அந்த அம்மன் சாமி, அம்மன் தெய்வத்துடைய அருளாசியை பெறுவீர்கள். இவங்க மூலமா அவங்களுடைய அருளாசி அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க பெற்று உங்களுடைய ஜோபி என்கின்ற பாக்கெட்டு நிரம்ப பெற்று, பைசா நிரம்ப பெற்று உங்களுடைய மனசு அப்படியே வந்து மகிழ்ச்சி கடல்ல அப்படியே துள்ளி குதிக்கும். பெண்களுக்கு சொல்லவே வேணாம். மிதுனராசி பெண்களுக்கு உங்களால ஆண்களுக்கு ஆதாயம், அமோகம், லாபம் அப்படின்னாக்கா உங்களுக்கு இல்லாம இருக்குமா? நீங்க பார்த்தா அவங்களுக்கு கொடுக்கணும். நல்லபடியாவே தாராளமாவே கவனிக்கிற இடத்துல நீங்க இருப்பீங்க. மனசு வந்து செய்வீங்க. உத்தியோகம், தொழில் அமையிறது, அதுல மேன்மை அடைகிறது எல்லாமே பக்காவா இருக்கும். கவலையே பட வேணாம் மிதுனராசிக்காரங்க. இந்த மாசம் கல்வி, வேள்வி சிறந்து விளங்குறது, படிக்கிறது, நல்ல ரேங்க் எடுக்கிறது, நல்ல மார்க் எடுக்கிறது சொல்லவே வேண்டாம். அடிச்சு தூள் கிளப்புவீங்க. உடல்நலம் சீராகுதல், நோயினுடைய அகலுதல் அதுக்கும் ஏற்ற மாதமா இந்த ஆடி மாதம் உங்களுக்கு திகழும். என்ன ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னாக்க 4ஆம் இடத்துல சுகசானத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்றதுனால உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கை கால் வலி, திருகுவலி, தலைவலி இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து போவோம். நித்திய கண்டம் பூர்ண ஆயுசா இருக்கும். மாத்திரை போட்டா சரியாகும். அதனால உடல் நலத்துல கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் அவங்க குரு பார்வை இருக்கு. அதனால பெருசா பயப்படுறதுக்கு, கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஸோ எப்படி பார்த்தாலும் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு அமோகமான, ஐஸ்வர்யமான, ஒரு லாபகரமான ஒரு மாதமாவே இந்த ஆடி மாசம் திகழுன்றதுல டவுட்டே இல்லை. ஸோ பெண்களால் மிதுன ராசி ஆண்களுக்கு ஆதாயம், பெண்களுக்கு பிற பெண்களால் பெண்களுக்கு ஆதாயம். பெண் தெய்வங்கள் கோயில்ல இருக்க அம்மன், அம்பாள் அவங்களை வழிபடுறது இருக்கட்டும், உங்களுக்கு தெரிந்த பெண் தெய்வங்களை அனுசரிச்சுக்கோங்க, காகா பிடிச்சிக்கங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிச்சயமா உங்களுக்கு அவங்களால நன்மைகள் அமோகமா எக்ஸ்ட்ரானரியா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, நீங்கள் அடையக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம் மிதுன ராசிக்கு. மனதிலே மகிழ்ச்சி அங்கூரம் போட்டு தாண்டவமாற நேரம் மிதுன ராசிக்கு. பிக்கப் பண்ணிக்கங்க. பலவிதமான ஆதாயங்கள் நீங்க எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க. ஒரு மேட்டர்ல இதுல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும், இதுல ஒரு நன்மை ஏற்படுங்க, ஒரு சப்ப மேட்டரா இருக்கும். அதுல பார்த்தா உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத மேட்டர்ல உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எதிர்பார்த்தது வந்து நடக்காத மனிதனுக்கு பாத்தீங்கன்னாக்கா எதிர்பார்க்கறது எப்பவுமே நடக்காது. எதிர்பார்க்காததான் நடக்கும். அந்த எதிர்பார்க்காதது எப்ப நடக்கும்? இந்த ஆடி மாசம் பாத்தீங்கன்னாக்கா நீங்க எதிர்பார்க்காதது நினைக்கிறதும் நடக்கும், நினைக்காததும் நடக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு காதல் விவகாரங்களிலே சில சிறு சிறு மோதல்கள் வரலாம். ஆனால் அந்த சண்டை, சச்சரவு, சலசலப்புகள் அதெல்லாம் நீங்கி, அது காதலா இருந்தாலும், அது கல்யாண வீடா இருந்தாலும், இல்ல கல்யாணமான தம்பதியரா இருந்தாலும், சூரியனை கண்ட பனித்துளி போல எல்லாம் விலகி உங்களுக்குள்ள அந்த பிணக்குகள் மறைந்து ஒரு இணக்கம் ஏற்பட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேருக்கும் வந்து
மேம்படுற நேரம். ஸோ எப்படி பார்த்தாலும் மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா மகிழ்ச்சி நங்கூரம் போட்டு தாண்டவமாடுற நேரம். கடகம், இந்த ஆடி மாசம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்க கிரேட் எஸ்கேப். 2 என்று சொல்லக்கூடிய தன குடும்ப பாக்கிய சனாதிபதியான சிவபெருமான் என்கின்ற சூரிய பகவானே உங்க வீட்டுல தான் சஞ்சாரம் பண்றாரு. அதனால நீங்க வச்சதுதான் சட்டம், சொல்றது நடக்கும், எண்ணம் போல வாழ்வுன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே நல்லதை நினைக்கக்கூடியவங்க கடகராசிக்காரங்க. என்ன செய்தாரோ ஒருத்தர் அவர் தான் நன்மையம் செய்து விடல் அப்படின்ற மாதிரி உனக்கு துன்பம் இழைத்தவர்களுக்கும் நீ நன்மையே செய் அப்படின்ற ஒரு உயர்ந்த கொள்கையின் அடிப்படையில போறவங்க கடகராசிக்காரங்க. ஏன் இப்படிதான் சொல்றேன் அப்படின்னாக்கா, உங்கள் ராசிக்கு நம்பர் 1 பாக்கியாதிபதி பாத்தீங்கன்னாக்கா குரு பகவான். 9 என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி குரு பகவான் ஆகிறாரு. அவரே 6 குறைவர ஆனாலும் குரு பகவானின் ஒரு உயர்ந்த சிநேகத்துல, ஒரு நட்புல குரு பகவானையே நீங்க ஒரு உயர்ந்த நண்பரா நீங்க வச்சிருக்கீங்க, கொண்டிருக்கீங்க அப்படின்னும் போது, சோ நீங்களும் நிச்சயமா குரு பகவானின் தன்மைகளை பிரதிபலிக்கக்கூடிய இடத்துல நீங்க இருப்பீங்க. கெட்டாலும் மேன்மக்களே. கடகராசிக்காரனுடைய சிம்பிள் பிலாசபி, சிம்பிள் வாழ்க்கை தத்துவம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமை பாத்தீங்கன்னாக்கா இதுதான். வீடு வாசல் போயிடுச்சு, சொத்து சுகம் போயிடுச்சு, எது போனாலும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நம்ம உத்தியோகத்தில் வந்துட்டு இருக்கோம், 30 நாள் வேலை பார்த்து சம்பளம் வாங்கி தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கோம். அப்படின்னாலும் கெட்டாலும் மேன்மக்கள் என்றதுக்கு தகுந்த மாதிரி எப்பவுமே அந்த ஒரு பெருந்தன்மையை விட்டு கொடுக்காம எப்பவுமே உங்க கை கொடுக்குற இடத்துலதான் இருக்கும். இப்படித்தான் இருக்குமே தவிர இப்படி போகாது கடகராசி. அவ்வளவு சிறப்புகள் வாய்ந்தவங்க. எம்பெருமான் ராமச்சந்திர மூர்த்தியை அவதரித்த ராசியாச்சே கடகராசி, சொல்லணுமா? அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாசம் பல நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் நீங்க இருந்துகிட்டு இருக்கீங்க. என்ன சார், சனி பகவான் 8ஆம் இடத்துல அஷ்டம சனியா இருந்துகிட்டு இருக்காரு, இப்ப அதுல வக்ர பயிற்சி வேற ஆயிருக்கு அப்படின்னா கவலைப்படாதீங்க. வக்ர பயிற்சி பாத்தீங்கன்னாக்கா வக்ர பயிற்சினால பல துன்பங்கள் பல பேர் பெய்ததை விட்டுக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் என்கின்ற ஒரு விபரீத ராஜயோகம் அமைத்து உங்களுக்கு சனி பகவான் கொடுக்கறதுக்கு இருக்காரு, வழங்குறதுக்கு இருக்காரு. சோ இதன் மூலமா ஒரு காமா சோமா வேலையில சீட்டை தேய்ச்சிக்கிட்டு இருந்த பையனோ பொண்ணோ பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு படிப்படியா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி ப்ரொமோஷன் கிடைச்சு ஒரு டீம் லீடர் ஆகக்கூடிய இடத்துக்கு நீங்க வந்துருவீங்க. உங்களுக்கு அந்த நாணய லேவாதேவி, மணி கண்ட்ரோல், ஒரு ட்ரெஷரர், கேஷ் உங்ககிட்ட கேஷ் ஹேண்ட்லிங்கும் நீங்க பண்ற அளவுக்கு உங்களை உயர்த்திடுவாங்க. சொத்து சுகம், வீடு வாசல் அமையிறது, போறது வர்றது, இது எல்லாமே உங்களுக்கு ஏத்த மாசமா கடகராசி இருக்கும். உத்தியோகம் தொழில பாத்தீங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரி எதிர்பாராத ஒரு அபரிதமான வளர்ச்சிகள் ஏற்படும். கதை முடிஞ்சு நினைச்ச கடகராசிக்காரங்க பாத்தீங்கன்னா இப்பதான் பிளேயர் சூழ் போட்டு கதையை புதுசா சாப்டர் ஓப்பன் ஆகிற மாதிரி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். உத்தியோகம் தொழிலா இருந்தாலும் சரி, உடல்நலமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் ராசிலேயே, உங்க கடக ராசிலேயே சிவபெருமான் என்கிற சூரிய பகவான் சஞ்சாரம் பண்றாருந்த போது அளவு பிறந்த நன்மைகள். லாபஸ்தானத்தில் இருக்க குரு பகவான் 3ஆம் இடத்தை பாக்குறாரு, 5ஆம் இடத்தை பாக்குறாரு, 7ஆம் இடத்தை பாக்குறாரு. நாள்பட்ட திருமண தடைகள் நீங்கும். ஆண்டு கணக்கா இருக்கிற அந்த புத்திர பாக்கிய பிரச்சனைகள் அகலும், விலகும், கரு உண்டாகும், உருவாகும். நான் சொன்ன மாதிரி நாணய லேவாதேவி, பொன் பொருள் பைசா உங்களுக்கு நல்ல ஒரு மன மாற்றத்தை, ஒரு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். உத்தியோகம் தான் பாத்தீங்கன்னா சாதாரண வேலையில இருந்தாலும் சரி, பெரிய சிஇஓ போஸ்ட்ல இருந்தாலும் சரி, அப்பாட்டக்கர் வேலையில இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னாக்கா இப்ப ரியலாவே ஒரு அப்பாட்டக்கர் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு கடகராசிக்கு உருவாச்சுன்னு சொல்லலாம். புருஷன் முன்னாடி நடுவில் இருந்த அந்த பிரச்சனைகள், சலசலப்புகள், டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், இதெல்லாம் அகலக்கூடிய ஒரு மாதமா இது திகழும். விட்டு கொடுக்குறவன் கெட்டு போறதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு உயர்ந்த கொள்கையை கொண்டவர்கள் கடகராசிக்காரங்க. எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தி அவருடைய ராசிக்காரங்களாச்சே. அதனால பிடிவாதத்துலையும் நீங்க தான் நம்பர் 1, விட்டு கொடுக்குறது நீங்க தான் நம்பர் 1. அதனால இந்த மாசம் ஆடி மாசம் பாத்தீங்கன்னாக்கா உங்களால பல மற்ற ராசிக்காரர்கள் ஆதாயம் அடையக்கூடிய இடத்துல நீங்க கடகராசிக்காரங்க இருக்கீங்க. ஷார்ட்டா சொன்னா இதுதான். பாத்தீங்கன்னா இதுக்கு மேல என்ன வேணும்? படிப்பு வரல, படிக்க முடியலன்னு ஏங்கிட்டு இருக்கிற, தவிச்சுக்கிட்டு இருக்கிற மக்கு பிளாஸ் இருக்க மற்ற ராசிக்காரங்களுக்கு கடகராசி பொண்ணோ பையனோ போய் சொல்லி கொடுத்து மக்க பண்ணி ஏற்றி விடுற நேரமா இருக்கும். மாலமட்ட மூளைய கூட இவங்க போய் கடகராசிக்காரங்க போய், கடகராசிக்காரங்க எப்பவுமே கற்பூர மூளையாச்சே, இவங்க போய் கொஞ்சம் கிளாஸ் எடுத்து, இவங்க போய் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கோஆபரேட் பண்ணி எல்லாம் ஏற்றி விட்ட உடனே அது பாத்தீங்கன்னா அதுக்கு கப்பல் மற்ற ராசினா. ஸோ அந்த இடத்துல இப்ப நீங்க இருக்கீங்க கடகராசிக்காரங்க. ஸோ கடகராசிக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா, முடிவா ஃபைனலா எப்படி சொன்னா சொல்றது அப்படின்னா, உங்களால மற்ற ராசிக்காரங்களுக்கு ஆதாயம். கடகராசியில் இருக்க ஆண்கள் பெண்களை, அதாவது உங்க வீட்டம்மாவோ இல்லை யாரோ நீங்கள் சார்ந்த பெண்களை
அனுசரிங்க. உங்க வீட்டம்மா, நீங்க பெத்த தாய், நீங்க பெத்த குழந்தை, பெண் குழந்தைகள், இவங்க தான் உங்களுடைய பெண் தெய்வங்கள். இவங்களை நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த ரியல் பெண் தெய்வங்களின் அனுகிரகம் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிட்டும். எப்படி பார்த்தாலும் கடகம் ஒரு ஜாக்பாட் அடிக்கிற நேரம்னே சொல்லலாம். சிம்மம், எம்பெருமான் சிவபெருமான் அவரையே ராசிநாதனாக கொண்ட சிம்ம ராசிக்காரங்க இப்ப கடக ராசியில போய் சிவபெருமான் சஞ்சாரம் பண்றாரு. உங்க ராசிநாதன் அம்பாள் வீட்டுல, சக்தி வீட்டுல. அப்படிங்கும் போது 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர சனியில இருந்துகிட்டு இருக்காரு. கண்டக சனியில வக்கர சனி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகன்ற மாதிரி ஒரு விபரீதமான ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும் காலகட்டம் இது. 8ல ராகு பகவான், சுக்கிர பகவான் உச்சமாகின்ற வீட்டுல. 10ஆம் இடத்துல குரு பகவான், அவர் தனியா இருந்தா பிரச்சனை, கூட செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால இப்ப பிரச்சனை போயிடுச்சு. ஏன்னா 10ஆம் இடத்துல குரு இருந்தாருன்னா பதவிக்கு ஆபத்து. இப்ப செவ்வாய் பகவான் கூட இருக்கனால அந்த கிளாஸும் இப்ப இந்த இடத்துல அடிபட்டு போயிடுச்சு. சிம்மராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா, ஷார்ட்டா சொல்லணும்னாக்கா, ஒண்ணு ஒய்ஃப் அனுசரிங்க, இல்ல ஒர்க்ல உங்க மேலதிகாரி பெண்ணா இருந்தா அவங்களுக்கு ஆமாசாமி போட்டுருங்க. நீங்க சொன்னா கரெக்டா இருக்குமா, நீங்க சொல்லுங்க மேடம், செஞ்சிடலாம் மேடம், நீங்க சொன்னது என்னைக்கு மேடம் அது தப்பா போயிருக்கு, எல்லாம் கரெக்டா வரும் மேடம் அப்படின்னு ஒரு ஜின்சா கடிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சுக்கார. மனசில் இருக்கிறத ஏன்னா சூரிய பகவானை ராசிநாதனாக கொண்ட சிம்மராசிக்காரங்க எப்பவுமே உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேச தெரியாதவங்க. ஆனா இந்த மாசம் பெண்களுக்கு, அது பெற்ற தாயா இருந்தாலும் சரி, கட்டின மனைவி கொண்டாட்டியா இருந்தாலும் சரி, இல்ல கூட பிறந்த அக்கா தங்கைகளாக இருந்தாலும் சரி, நீங்க பெற்ற பெண் குழந்தைகள் பெண் தெய்வங்களாக இருந்தாலும் சரி, ஆமா சாமி போட்டீங்க நீதாமா எல்லாம் அப்படின்னீங்கன்னாக்கா கதையே முடிஞ்சுது. நீங்க ஆஹா ஓஹோ பேஸ் பலே பலே சூப்பர் தான். உங்களுடைய வாய் சாதுரியம், கொஞ்சம் வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா இந்த மாசம் உங்களுக்கு அமோகமான பல எதிர்பாராத நன்மைகளை உங்களுக்கு சேர்க்கின்ற நேரம். அது உத்தியோகம், தொழிலாகட்டும், படிக்கிற குழந்தைகளாகட்டும், பெரிய உயர்கல்வி படிக்கின்ற, மேலை நாட்டு கல்வி படிக்கின்ற, ஆராய்ச்சி கல்வி படிக்கின்ற யாரா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே உங்க வேலையை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டு சிவனே நீங்க போனீங்கன்னா, ஒரு ராசிநாதன் சூரிய பெருமான் என்கின்ற சிவபெருமானை மனசை வச்சுக்கிட்டு அவர் மேல பாரத போட்டு சிவனேன்னு போனீங்கன்னா நீங்க எல்லாத்துலயுமே ஆல் மேட்டர் எஸ்கேப், கிரேட் எஸ்கேப். அதே மாதிரி கிரேட் இன்கம், அதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால சொத்து சுகம், வீடு வாசல் எல்லாமே தேடி நாடி ஓடி வரக்கூடிய இடத்துல நீங்க சிம்மராசிக்காரங்க இருக்கீங்கன்னா மிகையே கிடையாது. இத்தனைக்கும் நான் ஏன் இவ்வளவு தூரம் மாய கட்டுக்குன்னு சொல்றேன்னா, 2ஆம் இடத்துல கேது பகவான் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல. சோ அதனால மாய கட்டினீங்கன்னா வரவுகள் எட்டி பிடிக்கும். கன்னி, 7ல ராகு, ஜென்ம கேது, 6ல சனி பகவான் வக்கரகதி, பாக்கிய ஸ்தானத்துல குரு பகவான் கம்ம செவ்வாய் பகவான். கன்னிராசிக்கு பாத்தீங்கன்னாக்கா எப்படி பார்த்தாலும் உங்க காட்டுல அடமலை, மழைனா மழைடா அடமலைடா அப்படின்ற மாதிரி அர்ப்பணிக்கு வாழ்வு அர்த்தராத்திரியில புற முடிப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கன்னிராசிக்காரங்க பாத்தீங்கன்னா எதிர்பாராத யோகங்கள், எதிர்பாராத தன லாபங்கள், எதிர்பாராத பொருள் வரவுகள், நண்பர்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள். சாதாரணமா சரக்கு போட்டுக்கிட்டு இருந்த கன்னிராசிக்காரங்க இப்ப பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் உட்காந்து அந்த ஏசி அட்மாஸ்பியர்ல, அந்த செட்டப்ல பல மல்டி மில்லியனர்ஸோட சரக்கு போடுற அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு, அந்த லெவலுக்கு நீங்க இப்போ வந்துருவீங்க. 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காருங்க, நடக்காம இருக்குமா? 10ஆவதுக்கு பாக்கிய ஸ்தானத்துல குரு பகவான், 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதி. அப்படிங்கும் போது பல நன்மைகள், எதிர்பாராத நன்மைகள். இதுல சூரிய பகவான், உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல கடகராசியில சஞ்சாரம் பண்றாங்க. அப்படிங்கும் போது ஷார்ப்பு பிரெயின், நகைச்சுவைக்கு பஞ்சமே இருக்காது. ஆசியத்துக்கு எப்பவுமே அடுத்தவங்க கிட்ட காமெடி பண்ணிட்டு இருப்பீங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கா இப்ப நீங்க பண்ற காமெடி, அந்த காமெடி பல பேருக்கு மனசுல நிம்மதியை ஏற்படுத்தும். அதே மாதிரி பல பேருக்கு உங்களால பல ஆதாயங்கள் கிடைக்கப்பெறும். கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்ப யோகமும் போகமும் தேடி வருதுன்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. எல்லாத்துக்குமே A to Z ஆல் மேட்டர்ஸ். இதுல யாருக்கு என்னென்ன வேணுமோ, என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே நீங்க ஃபில் இன் தி பிளாங்க் மாதிரி நீங்க ஃபில் அப் பண்ணிக்கலாம். நான் ஒன்னொன்னா பட்டியல் போட்டு சொல்லவே வேண்டாம். கன்னிராசிக்காரங்க அந்த மாதிரி ஒரு அமோகமான, எக்ஸ்ட்ரானரியான, ஒரு எக்ஸலண்டான, ஒரு நினைச்சு பார்க்க முடியாத இடத்துல நீங்க இருக்கீங்க. நான் சொன்ன மாதிரி உங்க காட்டுல, கன்னி காட்டுல அடமலை. துலாம், 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதி, 6ஆம் இடத்துல ராகு பகவான், 8ஆம் இடத்துல குரு பகவான் செவ்வாய் பகவான் மறையறாங்கன்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா 8 குறையவர்
6 கூடவே பரிவர்த்தனை ஆகி உங்களுக்கு வந்து ஒரு விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுகிறார்கள். சூரிய பகவான் புதன் பகவான் 10ஆம் இடத்துல பெரிய பிளஸ் பாயிண்ட். சோ இந்த துலாம் ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னாக்கா தராசு உங்க சின்னம். சோ நீதிக்கும் நேர்மைக்கும் பேர் போனவங்க, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாதவங்க, மனசாட்சியோட நடக்கிறவங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாசம் பாத்தீங்கன்னாக்கா லட்டு உண்டு, குட்டும் உண்டு. லட்டு சாப்பிடலாம், குட்டு அந்த மாதிரி ரெண்டுமே உண்டு. மாறி மாறி நடக்கும். சிற்றின்பம் பேரின்பம் ரெண்டுமே வரும். எப்பவோ பார்த்த ஃப்ரெண்டு அகஸ்மாத்தா பார்த்துட்டு வா மாப்ள வா மச்சான் லைட்டா போட்டு போலாம் அப்படின்னு கூப்பிட்டு போய் அவர் செலவு பண்ணுவார். எல்லாம் நீங்க நினைச்சு பார்க்காத டிஷ்னா ஆர்டர் பண்ணி உங்களை வந்து நல்லா மகிழ்ச்சி அனுப்புவாரு. மச்சான் மாப்பிள போகும்போது சும்மா போவாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்சல் வீட்டுக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் கொடு, தங்கச்சி கொடு, பசங்களுக்கு நான் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி பார்சல் கட்டி எடுத்து விடுவாரு. இந்த மாதிரி மேட்டர் நடக்கும். நீங்க சிரமப்பட்டு சிரத்தை எடுத்து ஒர்க் பண்ண ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல இன்னொருத்த மண்ண சுதப்பல்னால உங்களுக்கு பேர் ரிப்பேர் ஆகி நீங்க கொஞ்சம் மெமோ வாங்குற மாதிரி இருக்கும். மேனேஜர் மேலதிகாரி கூப்பிட்டு உங்களை வந்து குட்டுற மாதிரி இருக்கும். ஸோ லட்டும் உண்டு, குட்டும் உண்டு. எப்படி இருந்தாலும் துட்டும் உண்டு. அதுக்கு என்ன பஞ்சம் இல்லை. 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் வீடு கொடுத்த குரு பகவான் சுக்கிரனோட வீட்டுல சஞ்சாரம் பண்றாரு, உங்க ராசிநாதன் வீட்டுல. அப்படின்னும் போது லட்டு குட்டு துட்டு எல்லாமே மாறி மாறி நடக்கிற நேரம் தான் துலாம் ராசிக்கு. கல்வி பாத்தீங்கன்னாக்கா வந்து ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நேரம். மேயர மாட நக்கர மாடு கெடுத்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா நல்லா படிச்சுட்டு இருக்க நேரத்துல யாராவது ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணிட்டு கடலை போடுவாங்க, வெட்டி கதை பேசுவாங்க, ஊர் கதை பேசுவாங்க, தேவையில்லாத பேய் கதையெல்லாம் விடுவாங்க. நீங்க அதுல இன்வால்வ் ஆனீங்கன்னாக்கா கதை கந்தல் கோயிதான். பெண்கள் ஆபத்து வரக்கூடிய நேரம். படிக்கிற பசங்களுக்கும் உத்தியோகங்களுக்கு ஆண்களுக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருங்க, கேர்ஃபுல்லா இருந்தீங்க. மற்றபடி நான் சொன்ன மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் பாத்தீங்க அப்படின்னாக்கா லட்டு குட்டு துட்டு அதுவும் உண்டு. அம்மனை வழிபடுங்கள். பவானி அம்மன், கங்கை அம்மன், மாரியம்மன், காவல் தெய்வங்கள், கருப்பணசாமி, ஏரி கருப்பண்ணன் இவங்களை வழிபடுங்கள். ஆதாயங்கள் பெருகும். துலாம் உங்களுடைய கவனம் உங்களுக்கு சிறப்புகளை சேர்க்கும். விருச்சிகம் ராசிநாதன் செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல தன குடும்ப ஸ்தானாதிபதியான குரு பகவானுடைய சஞ்சாரம் பண்றாரு. 7 என்று சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானத்துல, நட்பு ஸ்தானத்துல, காதல் சல்லாப ஸ்தானத்துல குரு பகவான் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதன். 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதி. 5ல ராகு. இதுல 5 குறைவர் 7 குறைவர் ஏற்கனவே பரிவர்த்தனை இருந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு. சுக்கிர ராகு பகவான் குரு பகவான் எக்ஸ்சேஞ்சிங் ஹவுஸ். 9ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் பண்றாரு. தந்தையின் உடல்நலத்திலே கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க விருச்சிக ராசிக்காரங்க. மற்றபடி பாத்தீங்கன்னாக்கா மைனர் காலி மணிப்பரிசு காலின்னு சொல்லுவாங்க. மணிப்பரிசு காலியாக வாய்ப்பே இல்லை. அதனால வந்து உங்களுக்கு வந்து பணம் வரது கூடவே பாத்தீங்கன்னாக்கா ஜாலியில ஜிம் காணாதான். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆட்டத்துக்கும் பாட்டத்துக்கும் பிரச்சனையே இருக்காது. குடும்பத்தோட வந்து டூர் போறது, சுற்றுலா போறது, ஊரை சுத்தி பாக்குறது, ஃபேமிலி அழைச்சிட்டு சினிமாவுக்கு போறது, குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு, நண்பர்களோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு, நண்பர்களோட ஊரை சுத்துறதுக்கு எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு மாதமா இது உங்களுக்கு திகழும். நிச்சயமா அமையும். உத்தியோகம் தொழில் என்ன பிரச்சனைகள்லாம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியாது எப்படி அந்த பிரச்சனை சால்வ் ஆச்சுன்னு. ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துகிட்டு இருந்தது, பெரிய மண்டை குறைச்சலா இருந்தது, படுத்தா தூக்கமே வரலையே, போனா என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரியலையே, நீங்க ஆபீஸ் போவீங்க. ஆனா இந்த 6 மாசம் பாத்தீங்கன்னாக்கா அந்த பிரச்சனை எப்படி தீர்ந்ததுன்னு தெரியல. மேல இருக்க ஹையர் ஆபீஸியல்கிட்ட பேசும்போது சார் அந்த மாதிரி அதை விடுப்பா, நீ ஒண்ணுமே இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா நீங்க தான் அது எல்லாமே இருந்திருப்பீங்க. பெரிய சொதப்பலுக்கு காரணமே நீங்க தான் இருப்பீங்க. ஆனா அவங்க பெரிய சொதப்பல் பண்ணி சீட்டு கிளியர் மாதிரி இருந்த ஒரு கண்டிஷன் பாத்தீங்கன்னாக்கா இப்போ வந்து உங்களுக்கு அது நீங்க ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி வந்து தலைக்கு வந்து தலைப்பாயோட போச்சா சாமி அப்படின்ற மாதிரி கிரேட் எஸ்கேப். ஸோ இந்த மாதிரி பெரிய அனுகூலங்கள் ஆதாயங்கள் விருச்சிக ராசிக்கு பாத்தீங்கன்னாக்கா சொல்லி வச்ச மாதிரி நச்சுன்னு பக்காவா நடக்கும். இன்னொரு சூரிய பகவான் 9 என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்துல சந்திர பகவானுடைய வீட்டுல, அம்மனுடைய வீட்டுல, சக்தியினுடைய வீட்டுல சஞ்சாரம் பண்றதுனால பெண்களை கெட்டியா பிடிச்சிங்க. அது வீட்டுல சம்சாரமா இருந்தாலும் சரி, பெற்ற தாயா இருந்தாலும் சரி, இல்லை நீங்க பெற்ற உங்கள் பெண் தெய்வங்கள் மகள்களாக இருந்தாலும் சரி, ஒரு ராமாசாமியை போட்டுருங்க, எல்லாம் நீதாமா அப்படின்றங்க. டோட்டலா சரணாகதி எல்லாம் நீதாமா அப்படின்னு அடைஞ்சிட்டீங்க அப்படின்னாக்கா கையை தூக்கி தலைக்கு மேல கும்பிடு போட்டீங்கன்னா, பெரிய கும்பிடு போட்டீங்கன்னாக்கா எல்லாம் முடிஞ்சிருக்காங்க. நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். ஆடல் பாடல் கொண்டாட்டம் அப்படின்னு நண்பர்களோட நீங்க ஜாலியா ஊரை சுத்தலாம், என்ஜாய் பண்ணலாம். ஸோ உத்தியோகம் தொழிலையும் ஒரு எதிர்பாராத லாபங்கள், அற்புதங்கள், மண்மனை வீடு வாங்கணும், பூமி மனை இது சேர்க்கைக்கும் ஒரு ஏற்ற மாதமாக திகழும். வீட்டு பிரச்சனைகள் அகலும்.
சொத்துகள் கைக்கு வந்து சேரும், நோய் நொடிகள் தீரும். சோ எப்படி பார்த்தாலும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பெண்களால ஒரு எதிர்பாராத ஒரு ஆதாயங்கள் அனுகூலங்கள் அமோகமா கிடைக்கக்கூடிய இடத்துல விருச்சிக ராசிக்காரங்க இருக்கீங்கன்னா ஒரு கடிதளவு கூட வந்து அதுல பொய்யே இல்லை. பேங்க் பேலன்ஸ் ஏற நேரம். சோ வீட்டம்மா அனுசரிச்சா ஆயுதங்களுக்கு அம்மாவுடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடத்துல விருச்சிக ராசி இருக்கீங்க. தனுசு 4ஆம் இடத்துல ராகு பகவான், சுக்கிர பகவான் உச்சமாகின்ற சுகசானத்துல ராகு பகவான், 6ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் குரு பகவான், கூடவே செவ்வாய் பகவான் 10ஆவதுக்கு, 8ஆம் இடத்துல சூரிய பகவான், கூடவே புதன் பகவான், 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதி, 10ஆம் இடத்துல கேது பகவான். சோ 4ஆம் இடத்துல ராகு பகவான், சுக்கிர பகவான் உச்சமாகின்ற வீட்டுக்கு வந்த ராகு பகவான், அவர் வீடு கொடுத்த குரு பகவான் இப்போ வீடு மாதிரி எக்ஸ்சேஞ்சிங் ஹவுஸ் இருக்காங்க. 4 கூடவே ஒரு 6 கூடவே பரிவர்த்தனை, 3ல சனி பகவான் வக்கரம், 10ல கேது பகவான், 8ஆம் இடத்துல சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான். சோ எப்படி பார்த்தாலும் பாத்தீங்க அப்படின்னாக்கா மனைவி இருக்க துணைவி, துணைவி இருக்க இணைவி அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்க மற்றொன்றை நாடுகின்ற இடத்திலேயே இப்ப தனுசு ராசிக்காரங்க எழுதிட்டு இருக்கீங்க. குடும்பத்துல பல பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்குது. பெண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா சாதாரணமா யதார்த்தமா தனுசு ராசியில இருக்க பெண்களுக்கு பாத்தீங்கன்னா பணம் மரத்தடியில இருந்து பாலை குடிச்சாலும் பாக்குறவன் வந்து கல்லுன்னு தான் நினைப்பான். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தனுசு ராசி பெண்கள் எந்த தவறுமே பண்ணாத, அவங்க சாதாரணமா ஏதோ எப்பவோ கூட படிச்ச ஒரு ஃப்ரெண்டு இல்ல எப்பவோ கூட ஒர்க் பண்ண ஒரு ஃப்ரெண்டு அவர் திடீர்னு பார்த்துட்டு ஃபோன் பண்ணிருக்காரு, பேசிட்டு இருப்பீங்க. அந்த நேரம் பார்த்து உங்க வீட்டுக்காரர் வருவாரு. நீங்க வந்து ரொம்ப நாள் பழகின ஃப்ரெண்ட் ஆச்சு, அதுவும் நீங்க படிக்கிற காலத்துல உங்களுக்கு கொஞ்சம் உதவிகள்லாம் பண்ணுவாரு. உண்மையிலேயே நல்ல கேரக்டர் அவரு, பேசுறவரு. நீங்க எல்லாம் வந்து ஓகே நல்லதுப்பா நல்லது உறவை பார்த்துக்கோ எல்லாம் பார்த்துக்கோ வீட்டுல எல்லாத்தையும் கேட்டதா சொல்லு அப்படின்னு நம்ம தான் சொல்லிட்டு சரி இத்தனை நாள் நீ பேசாம இருந்தா நான் யோசிச்சுட்டே இருந்தேன் அப்படின்ற மாதிரி யதார்த்தமா ஒரு வார்த்தையை போட்டு வைப்பீங்க. இங்க போன கட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இங்க இவரு ஸ்டார்ட் பண்ணுவாரு வீட்டுக்காரு. யாரும் எத்தனை நாளா செய்யணும் இல்லைங்க படிக்கிற காலத்துல இல்லைங்க ஒர்க் பண்ற காலத்துல இருந்து அப்போ இருந்தேவா ஓஹோ அப்ப இருந்தே போய் இப்ப தெரியாம நான் இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடி நீங்க எதிர்பார்க்காத நான் வந்தேன்னா நீ மாட்டீங்க. நீ எத்தனை நாள் நடக்குது இந்த வேலைனா அந்த நாடகம் இந்த மேடையில் எத்தனை நாளமான்ற மாதிரி போட்டு வாட்டி வதச்சு வறுத்து எடுத்து ஏண்டா சாமி அவன் போன் பண்ணா இத்தனை நாள் பொறுத்து ஏண்டா சாமி இந்த போனை அட்டன் பண்ண இவன் வர நேரம் பார்த்து அப்படின்ற மாதிரி நீங்க ஆகி போய் போனையே தூக்கி போட்டு உடைச்சிருவீங்க. சோ தனுசு ராசி பெண்களுக்கு இப்படி தேவையில்லாத வந்து கெட்ட பேரு, தேவையில்லாத வந்து பழிச்சொல், தேவையில்லாத வந்து மனசுல வந்து கஷ்டம் இது நடக்கும். ஆனா அதே சமயம் பணத்துக்கு பஞ்சம் இல்லை. அதெல்லாம் நிச்சயமா வந்து எந்த குறையும் இருக்காது. உங்க பர்சு வந்து பாத்தீங்கன்னா நல்லா உப்பி போய் புடைச்சே இருக்கும், ரூபா நோட்டை கத்தையா திணிக்கிற மாதிரி இருக்கும். போன்ல மெசேஜ் பாத்தீங்கன்னாக்கா கிரெடிட் அமௌண்ட் கிரெடிட்னு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். உத்தியோகத்துல இம்ப்ரூவ்மெண்ட் போனஸ் கிடைக்கிறது எல்லாமே ஒரு டேர்னிங் பாயிண்ட் அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். இந்த பிரச்சனை தான் மெயினா தனுசு ராசி பெண்களுக்கு இது ஓடும். இது வந்து தற்காத்துக்கிறதுக்கு அம்மன் வழிபாடு, அம்பாள் வழிபாடு. அம்பாலே சரணாகதின்ற மாதிரி. ஏன்னா இப்ப சூரிய பகவானே அங்கதான் இருக்காரு. சூரிய பகவான் என்கிட்ட சிவபெருமானே அம்பாள் வீட்டுல தான் இருக்கிறதுனால வேற வழியே கிடையாது. எல்லா பிரச்சனைகள் இருந்தோம், குடும்ப பிரச்சனைகள் இருந்தோம், பொருளாதார பிரச்சனைகள் இருந்தோம், வீட்டு பிரச்சனைகள் இருந்தோம், இந்த கணவன் மனைவி பிரிவு பிரச்சனைகள் இருந்தோம், இந்த டிவோர்ஸ் பிரச்சனைகள் இருந்தோம், குழந்தைகள் பிரச்சனைகள் இருந்தோம். எல்லா பிரச்சனையும் பெண்கள் தற்காத்துக்கிறதுக்கு அம்மனை தான் கெட்டியா பிடிச்சிக்கணும், அம்பால தான். செவ்வாய்க்கிழமைகள்ல எலுமிச்சம்பழ வழக்கு போட்டீங்க அப்படின்னாக்கா பல சிறப்புகள் சேர்க்கும். உங்க வீட்டுக்காருக்கு ஒரு நல்ல புத்தி கிடைக்கும், ஒரு மன தெளிவு பிறக்கும். ஐயோ நீங்க இந்த ஆடி மாசம் வர அந்த 4 செவ்வாய்க்கிழமை எலுமிச்சம்பழ வழக்கு போட்டு பாருங்க நீங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்காரே உங்ககிட்ட சரணாகதி ஆவாரு, காலில் விழுவாரு. நீங்க தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேம்மா, கொஞ்சம் அவசரப்பட்டேன், தப்பா எடுத்துக்காத. அதுதான் உன்னை பத்தி தான் தெரிஞ்சதுதான். நீ என்னைக்கு நீ அவசரப்படாம இருந்த, எல்லாமே அவசரடி தானே, அவசரகதி தானே அப்படின்ற மாதிரி சொல்லி போய்த்தொலை அப்படின்ற மாதிரி மன்னிக்கிற நிலத்துக்கு அந்த இடத்துக்கு நீங்க வந்துருவீங்க. ஸோ அந்த எலுமிச்சம்பழ வழக்கு மறந்துடாதீங்க, மறக்காத போடுங்க. இது பெண்களுக்கு. ஆண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா தனுசு ராசியில இருக்கிறவங்களுக்கு எவன் நம்மளை கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. என்னைக்கு எவன் சொல்லி நம்ம என்ன செஞ்சோம், நம்ம எதுவுமே செஞ்சது கிடையாது. நமக்கு என்ன தோணுது, நம்ம மனசுக்கு என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம செஞ்சு போயிட்டே இருக்கிறோம். அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி போய் நல்லதை விட்டு எப்பவுமே கெட்டதுதான் செஞ்சுட்டு இருக்கோம். அது கட்டையா இருந்தாலும் சரி குட்டையா இருந்தாலும் சரி நெட்டையா இருந்தாலும் சரி நினைச்சு அது பாத்தீங்கன்னா நெட்டையா வந்து நமக்கு மாற்றவே இல்லை. வரதெல்லாம் அந்த குட்டையா கட்டையா தான் வந்து மாற்றுது. அதனால நம்மளும் தேவையில்லாத ஒரு மட்டையா வருது. அந்த மாதிரி உன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்ட தனுசு ராசி ஆண்கள். நண்பனால நீ கிடணும், உன்னால நண்பன் கிடணும் அப்படின்ற மாதிரி கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி வருவானுங்க. எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி வருவானுங்க. மேகர மாடு நக்கர மாடு கெடுத்த மாதிரி நல்லா போயிட்டு இருக்கு. இல்லறத்துல ஒரு புயலை வீசுற மாதிரி வந்துட்டு என்ன பார்த்தா கூட பேசாம போறீங்க, ஃபோன் பண்ணா கூட எடுக்காம இருக்கீங்க. இல்லம்மா நான் வந்து கல்யாணம் ஆயிடுச்சுமா, ரொம்ப பிரச்சனையா இருக்குமா, வீட்டை வேற லோன் போட்டு வாங்கிட்டேன், நானு இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிறேன், என் ஒய்ஃப் அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காமா,
நம்ம பசங்களோட எஜுகேஷன் அதெல்லாம் போயிட்டு இருக்குது. சரி சரி ஓகே, சும்மா நான் ஃபோன் பண்ணேன். அப்படியா, சரி ஓகே, அப்புறம் பேசட்டுமா, வாங்க காஃபி சாப்பிடலாம். காஃபி தான் சாப்பிட போவீங்க, கடைசியில பார்த்தாக்கா பீஸா பர்கரு நூடுல்ஸ் அது இதுன்னு போய் கடைசியில வந்து சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி போய் எல்லா பிரியாணிக்கும் வந்து கடைசியில வந்து பிரியாணியே பிரியாணி அப்படின்ற மாதிரி ஷேரிங்ல போய் கடைசியில வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்புக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து மாட்டோம். நீங்க மாட்டிக்கிட்டீங்க, பார்த்துக்கங்க, உஷாரா இருங்க. என்னதான் ஆடி மாசம் வந்தா கூட அம்மனுக்கு உகந்த மாசம், அதனால வீட்டம்மாவை அனுசரிங்க, வீட்டம்மாவை சந்தேகப்படாதீங்க. வீட்டம்மா உங்களுக்கு நல்ல ஒரு வீட்டம்மா அமைஞ்சது காட்ஸ் கிஃப்ட், ஆண்டவனுடைய வரம். வீட்டம்மாவை அனுசரிச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். அதை பார்த்து இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஸோ ஏடாகுடமா இருக்கிற ஒரு மாசம் தான். மைனர் ஜாலி மணி பரிசு காலி, சிம்பிளா முடிச்சோம்னாக்கா. பணம் பைசா போக்குவரத்து நாணய லாவாதேவி துட்டு காசு பணம் டப்பு துட்டு மணி மணி இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. என்னைக்கு அதுக்குதான் பிரச்சனை இருக்குது. கடன் கேட்டா ஒருத்தன் கொடுக்குறான், கடனை வாங்கி நம்ம திருப்பி கொடுக்கும்போது அதை அப்புறம் பாத்துக்கலாம். அதனால வீடு வாசல் சொத்து சுகம் அது எல்லாத்துக்குமே ஏற்ற மாசம் தான். ஆனா நீங்க எதை பத்தியுமே கவலைப்படுற இடத்துல நீங்க இல்லை. ஏன்னா ஒரு மயக்கம் பேருண்ட வந்து போல, அந்த மயக்கத்துல இருந்து உங்களை தற்காத்துக்குங்க. இது எனக்கு ரொம்ப பிரச்சனைகள் ஆகும். அதனால வந்து லட்டும் உண்டு, அதுக்கு ஆப்போசிட்டான ஒன்றும் உண்டு. நான் எதுவும் சொல்ல விரும்பல. அப்படியே வந்து ஒரு எஸ்கேப்பா அப்படி கழிவுற மீன் நடுவுற மீன் மாதிரி போயிட்டீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க நீங்களும் எஸ்கேப்பு, அவங்களும் எஸ்கேப்பு. கையில இருக்கிற பைசா பொன்பொருள் பர்ஸு பேங்க் பேலன்ஸ் அதுவும் எஸ்கேப்பு, எல்லாமே எஸ்கேப்பு. ஸோ உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில தனுசு ராசிக்காரங்களுக்கு சிறப்பா இருக்கு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இது என்னன்னாக்கா அந்த மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், மன தடுமாற்றங்கள் அது வந்து அப்படி வந்து அப்படி அப்படி வீசும், அப்படி அலை மாதிரி அடிக்கும். அது அதாவது நான் சொன்ன மாதிரி மேகர மாடு நக்கர மாடு கிடைத்த கதை அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதாவது வந்து நினப்பு தான் பழப்ப கிடைக்கின்ற மாதிரி அந்த நினப்புலயே இப்படி இருக்கேடா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போதே அவங்கள பத்தி நான் சிந்தனைகள் ஓடிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னாக்கா போனு நேர்ல வர்றது பேசுறது, ஆஹா மண்ணு தின்ற உடம்பு செத்தா இதுல மனுஷன் தின்னா என்ன மனுஷன் தின்னா என்னடா அப்படின்ற மாதிரி போனீங்க அப்படின்னாக்கா மனசு மதி மயங்கிச்சு. தனுசு ராசி ஆணுக்கோ சரி பெண்ணுக்கோ சரி அந்த பெல்ட்டி தான், குட்டிக்கரணம் தான். பாத்துக்கீங்க, உள்ளங்க போச்சுன்னா நல்ல கண்ணான்ற மாதிரி. அவன் வந்து இல்ல நான் எல்லாத்தையுமே பாத்துக்குவேன், நான் இதையும் பாத்துக்குவேன் அதையும் பாத்துக்குவேன், இதையும் விடமாட்டேன் அதையும் நான் விடமாட்டேன், ரெண்டுலையுமே நான் கவனமா இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா மன துன்பங்கள் மன வேதனைகள் இதெல்லாம் உங்களுக்கு ஆளாகும். இதுக்கெல்லாம் ஆளாகிடுவீங்க. ஏன்னா பின்னால வந்து அன்பு அரவணைப்பு அந்த சீன் தான் மாறி முத்த காட்சினா அந்த கிசிங் சீன் தான் மாறி கடைசியா பார்த்தா செருப்படி வாங்குற சீன் தான் வந்துடும். அப்ப நம்ம அந்த சீன் அந்த செருப்படி வாங்குற சீன் வரும்போது நம்ம சொன்னது வந்து உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆஸ்ட்ரோ ராஜேஷ் ரவிகரன் சொன்னாரே சொன்னா மாதிரி நடக்குதுடா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கங்க, உஷாரா இருந்துங்க. தனுசு ராசி ஏற்றமும் இரக்கமும் வாழ்வும் தாழ்வும் உங்கள் கையிலே. ஆனா நேரம் நல்லாவே இருக்கு, பிரச்சனையே கிடையாது. நேரமும் நல்லா இருக்கு, மதி மயங்கிறதுக்கான கிரக கோளாறுக்கான நேரங்களும் இருக்கு. அதனால இரண்டையும் பார்த்து பேலன்ஸ் பண்ணி நடந்துக்கோங்க. மகரம், 2ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் வக்ரகதியில் இருக்காரு, பல அபரிதமான நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்த போறாரு. 3ஆம் இடத்துல ராகு பகவான், 5ஆம் இடத்துல குரு பகவான் செவ்வாய் பகவான் காம்பினேஷன், 7ஆம் இடத்துல சூரிய பகவான் புதன் பகவான் காம்பினேஷன், 9ஆம் இடத்துல கேது பகவான். மகர ராசிக்கு பாத்தீங்கன்னாக்கா எப்படி பார்த்தாலும் ஒரு மகத்தான வாழ்வு, மகான்களின் வாழ்வு, ஒரு அமைதியான வாழ்வு, ஒரு நிதானமான போக்கு, வரது வரட்டும் போறது போகட்டும். என்ன இன்னைக்கு கஷ்டமா இருக்கு நாளைக்கு கஷ்டமா இருக்கு, வண்டி ஓடிட்டு தான் இருக்குது. ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு அப்படியே அந்த கஷ்டத்தோட கஷ்டமா அப்படியே வந்து வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்க மகர ராசிக்காரங்க. அடுத்தவனை பார்த்து ஏங்காதவங்க. அவன் கார் வாங்கிட்டான், இவன் மோர் வாங்கிட்டான், இவன் தேர் வாங்கிட்டான், அவன் ஸ்கூட்டர் வாங்கிட்டான், அதை பத்தி அவன் வீடு வாங்கிட்டான், வாசல் வாங்கிட்டான், பிளாட் வாங்கிட்டான், அதை பத்திலாம் பிரச்சனை இல்லை. நமக்கு வரது வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பரோபகாரமான சிந்தனைகளுக்கு உரிய மகர ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த மாசம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காமயே பல நன்மைகள் உங்களுக்கு ஆதாயங்கள் அனுபவங்கள் உங்களுக்கு நடக்குங்க. ஆனா நல்ல மனசுக்கு சொந்தக்காரங்களாச்சு மகர ராசிக்காரங்க. அடுத்த ராசிக்காரனுக்கு வந்து பரிதாபப்படுறது அவனுக்கு உதவுறது அப்படின்னாக்கா அதுல முதல் இடத்துல இருக்கிறதே மகர ராசிக்காரங்க நீங்க தானே. அப்படிப்பட்ட உங்களுக்கு மற்ற ராசிக்காரனால உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கப்படும். வீட்டு அம்மாவை கொஞ்சம் அனுசரிச்சுக்கோங்க, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. எல்லாமே A to Z டாப் டக்கர் டபிள்யூ தான். பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து மகர ராசிக்காரங்களுக்கு வந்து அது கல்வி வேள்வியா இருந்தாலும் சரி, உத்தியோக பிரச்சனையா இருந்தாலும் எல்லாமே தீர்ற நேரம், அகல்ற நேரம் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஸோ பல மிராக்கள்கள் நடைபெறுகின்ற நேரம், பல மகான்களின் தரிசனங்கள் உங்களுக்கு கிட்டுகின்ற நேரம்,
பல ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வருகின்ற நேரம், அம்மன் வழிபாடுகளை மேற்கொள்கின்ற நேரம், சக்கர பொங்கல், புளிசாதம், கோவில் பிரசாதங்கள், இந்த மாடி மாசம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சமே இல்லாம குறைவே இல்லாம உங்க மகராசிக்காரங்களுக்கு சாப்பிடற மாதிரி கிடைக்கும். மகான்களின் ஆசீர்வாதமும் அம்பாளின் அனுகிரகமும் சிவபெருமானின் கருணை கடாட்சமும் நிறைய பெற்ற ஒரு மாதமா நீங்க இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு வந்து தேடி நாடி உங்களை அணுகிற நேரமா இருக்கும். நீங்களும் வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்தி மன திருப்தியோட நீங்க முன்னேற நேரமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். கும்பம், 7.5 சனி பகவான், ஜென்ம சனி பகவான் வக்கரகதியில இருக்காரு. 2ஆம் இடத்துல ராகு பகவான், 4ஆம் இடத்துல குரு பகவான், செவ்வாய் பகவான், 2 குறையோ 4 குறையோ பரிவர்த்தனை, 6ஆம் இடத்துல சூரிய பகவான், 8ஆம் இடத்துல கேது பகவான். அதாவது கும்பராசிக்கு பாத்தீங்கன்னா கணவனால மனைவிக்கும் மனைவியால கணவனுக்கும் ஆதாயங்கள் அடையக்கூடிய ஒரு மாதமா எடுத்துக்கலாம் கும்பராசிக்கு. அந்த ஒரு அமைப்புல நீங்க இருந்துகிட்டு இருக்கீங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கா அது கட்டின பொண்டாட்டியா, பெத்த தாயா, இல்ல நீங்க பெத்த பொண்ணா, இல்ல உங்க வீட்டுக்கு வந்த மருமகளா, உடன் பிறந்த சகோதரிகளா, யாருன்னு தெரியாது. ஆக மொத்தம் ஒரு பெண். அந்த பெண் இப்ப தெய்வமா உங்களுக்கு வந்து உதவுற நேரமா கும்பராசிக்கு. இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. சோ கும்பராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா நிறைகுணம் போன்றவர்கள் கும்பராசிக்காரங்க. நீங்க எல்லாத்தையுமே அனுசரிச்சு போறவங்க. நம்பிக்கை துரோகம் பண்ண முதுகுல குத்துன ஒரு நம்பிக்கை துரோகி கூட மன்னிக்கிற ஆளு, மன்னிக்கிற பெண்தன்மை நிறைந்தவர்கள் கும்பராசிக்காரங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு பெண்களால ஆதாயம். அது வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, அது தொழில் பண்ற இடமா இருந்தாலும் சரி, அது வீட்டுல இருக்கிற வீட்டா, அது நீங்க குடியிருக்கிற வீடா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயுமே பெண்களால ஆதாயம். பெண்கள் வந்து உங்களுக்கு பெண் தெய்வங்களாக உங்களுக்கு ஒரு அனுசரணையோட நடந்து கொள்கின்ற ஒரு நேரம். எல்லாத்துக்குமே A to Z எல்லாமே உங்களுக்கு படிப்படியான ஒரு முன்னேற்றங்கள் கிட்ட பெறுகின்ற, கையில காசு வாயில தோசைன்ற மாதிரி உங்களுக்கு வந்து எதிர்பாராத அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கப்படுறதுனால மனசும் நிறையும், ஜோபியும் நிறையும், பேங்க் பேலன்ஸும் நிறையும். பாத்துங்க, அது உத்தியோகம், கல்வி, கேள்வி, படிப்பு கிடிப்பு எல்லாமே படிச்சுக்கிட்டு வேலை பார்க்கறது எல்லாத்துக்குமே. பெங்களூர் போய் வேலை பார்க்கணுமா, இல்ல வந்து பாம்பே போகணுமா, டெல்லி போகணுமா, எல்லாமே நல்ல ஒரு ஆஃபரோட நல்ல ஒரு இன்க்ரிமெண்டோட வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அக்செப்ட் பண்ணுவீங்க. நல்லபடியா போவீங்க, வருவீங்க. அங்கிருந்து வேலை பார்த்து இங்க வீட்டுக்கு பேமெண்ட் அனுப்பும்போது பாத்தீங்கன்னாக்கா நீங்க உங்களுடைய மதிப்பு பாத்தீங்கன்னாக்கா சரிந்திருந்த இமேஜ் என்ன பாத்தீங்கன்னாக்கா ஏற தொடங்கிடும். சோ எப்படி பார்த்தாலும் கும்பராசிக்காரங்களுக்கு நல்லதுகள் நடைபெறுகின்ற நேரம். எல்லா இடத்துலயும் எந்த இடமா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் சரி பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெண்ணால உங்களுக்கு ஆதாயங்கள் உயர்வுகள் கிட்ட பெறுகின்ற நேரம். மீனம், வந்தோரை வாழ வைக்கும் தமிழகத்தின் தலைநகரம் மாதிரி உங்களை நாடி வரவங்களுக்கு, அண்டி வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே வாழ வைக்கிறதுல அந்த ஒரு பரோபகாரமான சிந்தனைகள், அந்த பெருந்தன்மையான எண்ணங்களுக்கு சொந்தக்காரங்க மீனராசிக்காரங்க. தான் கெட்டாலும் பரவாயில்ல, தன்னை நம்பி வரணும் வந்து கிடக்கூடாதுன்ற மாதிரி உங்களுக்கு இருக்கிறத கொடுத்துட்டு நீங்க வந்து அப்படி ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு தியாக மனப்பான்மையில இருக்கவங்க, தியாகி ராசின்னு சொன்னா கூட மீனத்தை வந்து கரெக்டா இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு ராசிலேயே ஜென்ம ராகு, 3ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 2 குறைய செவ்வாய் பகவானோட சஞ்சாரம் பண்றாரு. 5ஆம் இடத்துல சூரிய பகவான் மிகப்பெரிய பிளஸ். 7ஆம் இடத்துல கேது பகவான். 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது ஃபர்ஸ்ட் ரவுண்டோ செகண்ட் ரவுண்டோ இப்ப சனி வக்கரன்றதுனால வந்து எந்த ரவுண்டா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்ட்னா முடிச்சு 3rd ரவுண்டுக்கு போறக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். அப்படியே தள்ளாடுற நேரமா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் தேடி நாடி வரும். அது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரி, விட்ட பழைய கனெக்ஷனா இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு தேடி நாடி வரும். வீட்டம்மாவால ஆதாயம் கிடைக்க போறோம். அதே மாதிரி பெண்களால் ஆதாயம் கிடைக்க போறோம். பெண்களால் ஆதாயம்னாக்கா அது தவறான வழியில கிடைக்காது, எல்லாமே நல்லபடியாவே நடக்கும். எப்போதும் யாருக்கும் ஒரு உதவி பண்ணியிருப்பீங்க. அவங்க பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருப்பீங்க, பாத்தீங்கன்னாக்கா இந்தாங்க ஒரு 3000 ரூபாய் கையில கொடுத்துட்டு போவாங்க. 3000 ரூபாய் கையில வந்துருச்சு, கூடவே 2000 வருது, சும்மா இருப்பீங்க. கூட ஒரு 2 சொண்டை கூப்பிட்டு நேரா போயிட்டு தாக சாந்திகள் சில விஷயங்கள் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு போய் நிம்மதியா ஒரு ரிலாக்ஸா போவீங்க. அப்பா மனசு இப்பதான்டா ஒரு நிம்மதியா இருக்கு. பல நாள் மைண்ட் அப்படியே ஒரு பைத்தியம் முடிச்ச மாதிரியே இருந்துகிட்டு இருந்தது. என்னன்னு எதுன்னே தெரியல. ஊட்டி போலாமா, கொடைக்கானல் போலாமா, ஏற்காடு போலாமா, இல்ல கேங்டாக்கே போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தாக்கா இப்ப இந்த சடன் மணி வந்ததுனால பார்த்தாக்கா இப்ப கேங்டாக்கே பிளான் பண்ணிட்டேன். டிக்கெட் நான் போட்டேன், வாங்க போயிட்டு வரலாம். ஷீரடி அவ்வளவுதான் பார்த்துக்கிட்டே இருக்கோம். வியாழக்கிழமை நம்ம லோக்கல் ஷீரடிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம வீட்டு பக்கத்துலயே. கேங்டாக் போனாதான் கொஞ்சம் மனசு திருப்தியா இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் வந்து கோவா போற மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் ஏற்படும். அதனால எப்படி பார்த்தாலும் மீனராசிக்காரங்களுக்கு மனம் மகிழ்கின்ற நேரம், மனதிலே ஒரு உற்சாகம் பிறக்கின்ற நேரம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இது மட்டும் இல்லாத படிக்கிற பசங்களுக்கு நல்ல உத்தியோகங்கள், நல்ல கோர்ஸுகள்,
நல்ல இன்ஸ்டியூட்டுகள் அதெல்லாம் அமைஞ்சு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு கான்டாக்ட்லாம் கிடைச்சு அது டெவலப் ஆகி உங்களுடைய அறிவு திறன் விரிவடைகின்ற நேரமாக திகழும். ஸோ எப்படி பார்த்தாலும் அதே மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது உத்தியோக வாய்ப்பு வந்து வீட்டு வாசல சட்டம் அதுவும் பண்ணுவீங்க. ஆனா மீனராசிக்காரங்க பாத்தீங்கன்னா உழைப்புக்கு அஞ்சாதவர்கள், எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கிறவங்க. குடும்ப வரைக்கும் மீனராசிக்காரன் பகல்ல தூங்கவே மாட்டான், அது ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட உங்களுக்கு எல்லாத்துக்குமே வாய்ப்புகள் சொல்லி வச்ச மாதிரி வந்து வீட்டுக்கு தட்டுறதுனால வாய்ப்புகள் வரும்போது பயன்படுத்திக்குவீங்க. ஏன்னா நம்ம நல்லா இருந்தாலும் 4 பேருக்கு நம்ம உதவ முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கை உள்ளவங்க நீங்க. இந்த வீடு வாசல் அமைகிறது, இந்த வாடகை கொடுத்து முடியலடா சாமி, நம்ம சம்பாதிக்கிற காசு வீட்டுக்காரனுக்கு தாண்டா போகுது, வீட்டுக்காரனாக்கா வீட்டு ஓனருக்கு தாண்டா போகுது அப்படின்ற மாதிரி ஏங்கிட்டு இருந்தவங்க பாத்தீங்கன்னா வீடு பிளாட் அமையிற நேரமா இருக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு ஏற்ற காலமா இருந்து மனசுல மகிழ்ச்சி தாண்டவமான நேரமா திகழும் இது மீன ராசிக்கு. தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி உங்க ராசிநாதன் குரு பகவான் சஞ்சாரம் பண்றாரு. அந்த வீடு கொடுத்து சுக்கிர பகவானோட வீட்டுல ராகு பகவான் சஞ்சாரம் பண்றாரு. 12ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் அவர் வக்கர கதியில் இருந்துகிட்டு இருக்காரு. 5ஆம் இடத்துல வர சூரிய பகவான் சுக்கிர பகவான் புதன் பகவான் இருக்காங்கும் போது 7ஆம் இடத்துல கேது பகவான். இந்த ஒரு அமைப்பு பாத்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ராடனரி அமைப்பு. அல்ல போனாலும் அதிர்ஷ்டம், திருட போனாலும் திசவனம். அந்த மாதிரி ஓடி போனவனுக்கு 9 குருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்புல பல கிரகங்கள் உங்களுக்கு வந்து ஃபேவரான இடத்துல வந்து இருந்துகிட்டு இருக்கு, நல்ல சிச்சுவேஷன் வந்துகிட்டு இருக்கு. அது 7 சனியா இருந்தாலும் இப்போ வந்து அது வந்து விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாரு சனி வக்கரமாகி. அப்படின்னும் போது பல பிரச்சனைகள் அகலும் தீரும். சொந்தமா ஒரு மண்மனை பூமி பாக்கியம் வீடு பிளாட் அமையும். கல்வி வேள்விகள் சிறக்கும். உத்தியோகம் தொழில் தூக்கும். நோய் நொடிகள் அகலும். பிணி பீடைகள் ஒழியும். ஸோ எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னாக்கா மீனராசிக்கு பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்து திருமண தடைகள் அகன்று திருமணம் தேதி போயிட்டு வந்தது, அதே மாதிரி நித்திய கல்யாணம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தது, அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கரெக்டா வரன் தேடி நாடி வந்து நிச்சயம் பண்ணிட்டு போவோம். மேரேஜ் டேட் பிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். பேச்சுவார்த்தைகள் தொடங்கிடும். குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்ப குழந்தை பாக்கியம் கிட்டக்கூடிய நேரமா திகழும். ஸோ எல்லாத்துக்குமே ஏற்ற காலமா அந்த ஃபாரின் ஜாபுக்கு துடிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு, அலைஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு, கிடைக்கலையே அந்த விரக்தியில இருந்தவங்களுக்கு, அந்த வேதனையின் விளிம்புல இருந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா தேடி வரும், நாடி வரும். ஸோ எல்லாத்துக்குமே அதாவது ஃபாரின் கரன்சி, லோக்கல் மணியை விட்டு ஃபாரின் கரன்சி என்னக்கூடிய ஒரு நேரமா உங்களுக்கு திகழும். ஆல் மேட்டர் 360 டிகிரியில பாத்தீங்கன்னா மீனராசிக்கு வந்து அடிச்சு தூங்குற படத்துல நீங்க கன்ஃபார்மா தைரியமா இருக்கீங்கன்னு கேரண்டியா சொல்லலாம். சகோதரிகளே 12 ராசிகளுக்கான பலன்களை கொஞ்சம் டீட்டெயிலாவே பார்த்தோம் கூடுமான வரைக்கும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க தயவு கூர்ந்து கீழே இருக்க பெல் பட்டன் அமைத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோக்களை நாங்கள் ரெகுலரா போடுறதுக்கு, நானும் எங்களுடைய டீமும் ரெகுலரா உங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு உத்வேகமாகவும் ஊக்கமாகவும் இருக்குன்றத ஒரு பணியோட தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம். ஒரு பொதுவான பலன் என்ன அப்படின்னாக்கா, இந்த ஆடி மாசம் வந்து அம்மனுடைய மாசம். கோயில்ல அம்மனுடைய மாசம்னாக்கா வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா வீட்டம்மாவுடைய மாசம், அம்மாக்களின் மாசம். அம்மன் மாதம், அம்மாக்களின் மாதம். அது சின்னம்மாவா இருந்தாலும் சரி, பெரியம்மாவா இருந்தாலும் சரி. சின்னம்மான்னா யாரு? அது ஒரு வயசு குழந்தை பாப்பாவா இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு 20 வயசு கன்னி பாப்பாவா இருந்தாலும் சரி. ஆக மொத்தம் சின்னம்மாவா இருந்தாலும், பெரியம்மாவா இருந்தாலும், அத்தையா இருந்தாலும், மாமியாரா இருந்தாலும், நாத்தனாரா இருந்தாலும், சகோதரிகளாக இருந்தாலும், பெண் நண்பிகளாக இருந்தாலும், பெண் மேலதிகாரிகளாக, பெண் உயரதிகாரிகளாக, பெண் முதலாளிகளாக இருந்தாலும், யாரா இருந்தாலுமே வந்து பெண்களுடைய மாசம் தான் இந்த ஆடி மாசம். சோ இந்த 12 ராசிக்காரங்களுமே அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, பெண்ணை அனுசரிங்க. அதனால வந்து அந்த பெண்ணுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்க, அவங்களை ஆனர் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கான நன்மைகள். அந்த கோயில்ல இருக்க அம்மன், அது காமாட்சி அம்மனம், மீனாட்சி அம்மனம், விசாலாட்சி அம்மனம், இல்ல கங்கை அம்மனம், பவானி அம்மனம், துர்கை அம்மனம், நிச்சயமா உங்களுக்கு வந்து கண் திறந்து கருணை கண் பார்த்து உங்களை தூக்கி விடுவாங்க, உங்க பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்க. ஆவதும் பெண்ணாலே, அழிவது பெண்ணாலேயே இல்லை, ஆவது மட்டும்தான் பெண்ணால. நல்லதே நினைக்கும், நல்லதே நடக்கும். பெற்றவங்களை மதிங்க. அம்மா அப்பா ஆசீர்வாதத்தை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டவனுடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவுகளை சந்திக்கிறதோட நம்ம சேனலை ரெகுலராக பார்த்துக்கோங்க. ஜாதக சந்தேகங்களையும் நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் பலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓம் நம சிவாயம். ஆஸ்ட்ரோலஜி சதீப் கரண்.